श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतो वन्ते भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। எட்டாவது அத்தியாயம். இதுவரைக்கும் நம்ம சாந்தோக்கிய உபநிஷத்துல மொத்தம் 8 அத்தியாயம் இருக்கு. அதுல 7 அத்தியாயம் நம்ம போன கிளாஸோட முடிச்சிருக்கிறோம். அதுல ஃபர்ஸ்ட் 1 to 5 அத்தியாயம் எதற்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அனதிகாரகன்னு சொல்லுவோம். those who are not qualified, தகுதியே இல்லாதவர்கள். 1 to 5 வரைக்கும் யாருக்காக இறைவன் கொடுத்திருக்காரு அப்படின்னா அனதிகாரி, தகுதி இல்லாதவர்கள், ஆனா தகுதியை வளர்த்துக் கொள்ளணும்னு விரும்புறவங்க, அவங்களுக்காக கொடுக்கப்பட்டதுதான் 1 to 5. அதனுடைய சாரத்தை மட்டும் நம்ம பார்த்தோம். அதாவது உபாசனா வந்தது, நிறைய பண்புகள் வந்தது 1 to 5 வரைக்கும். அடுத்தது 6வது அத்தியாயம் சத்வித்யா. அது உத்தம அதிகாரிகளுக்காக கொடுக்கப்பட்ட விஷயம். மகா வாக்கிய விசாரம், தத்துவமசி 1 முறை 2 முறை இல்ல 9 முறை விளக்கம் கொடுத்து சாதனைகள் எல்லா டவுட் அங்க கிளியர் ஆச்சு. இதுல 6வது அத்தியாயம் சத்வித்யா. அடுத்தது 7வது அத்தியாயம் பூம வித்யா. அங்கேயும் அதே பிரம்ம தத்துவம் தான் விளக்கப்பட்டது, ஆனா அங்க பேரு பூமா, பூம வித்யா. இது இந்த அதிகாரம் யாருக்கு? மத்தியம அதிகாரி. உத்தம அதிகாரிங்கிறவங்க இன்டெலிஜென்ட் அப்படி கிடையாது. இந்த இடத்துல சாஸ்திரம் உத்தம அதிகாரின்னு யார சொல்லுது? குவாலிபிகேஷனை நிரம்ப பெற்றவர்கள் உத்தம அதிகாரி. அப்படி சத்துவகுணம் ஃபுல்லா அப்படியே சத்துவகுணத்துல கிளாஸ்ல உட்கார்ந்துருப்பாங்க, என்ன சொன்னாலும் அப்படியே உள்ள இறங்கும், அவங்கதான் உத்தம அதிகாரி. அனதிகாரிங்கிறவங்க அதிகாரத்தை கொஞ்சம் கூட கிடையாது, இனிமேல் தான் பெற முயற்சி செய்வார்கள் குவாலிபிகேஷன். அடுத்து என்ன சொன்ன? 6வது அத்தியாயம் பார் உத்தம அதிகாரிஸ், ஃபுல் குவாலிபிகேஷன், ஃபுல் தர்மத்துக்கு உட்பட்ட வாழ்க்கை வித் ஃபுல் குவாலிபிகேஷன், ஃபுல் சத்துவ குணா வருவாங்க, உட்காருவாங்க, ஒரு தடவை சொன்னா புரிஞ்சுன்னு போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்காக சொல்லப்பட்டதுதான் 6வது அத்தியாயம் சத்வித்யா. அடுத்தது 7வது அத்தியாயம் பூம வித்யா ஃபார் மத்தியம அதிகாரி. மத்தியம அதிகாரினா அவங்களுக்கு எதுவுமே மெதுவா தான் புரியும். சத்துவ குணத்தினுடைய இது குணம் குறை ஒரு அந்த ப்ரிடாமினேட்டா இல்லாததுனால, அவங்க அதை வளர்த்தி கொள்கிற பாதையில இருக்கிற காலத்துல இருக்கிறதுனால, அவங்களோட குவாலிபிகேஷன் அப் டு த மார்க் இல்லாததுனால, சத்துவ குணம் இல்லாததுனால அவங்களுக்கு எதுவுமே சொன்னா எப்படித்தான் புரியும்? மெதுவா தான் புரியும். மெதுவா புரியுறங்கிறது இறைவன் நமக்கு கம்மியா மூளை கொடுத்துட்டாருலாம் சொல்லக்கூடாது. எனக்கு அதிகமான பொறுப்புகளை கொடுத்துட்டாங்க, எனக்கு அதிகமா பிசினஸ் இருக்கு, அதிகமா பொறுப்புகள் வீட்டுல இருக்கு, அதனால என்னால படிக்க முடியலைங்கிறது உண்மை இல்ல. இட் இஸ் இமேஜினேஷன், ஃபேண்டசி. யூ ஆர் லிவிங் இன் த வேர்ல்ட் ஆஃப் ஃபேண்டசி. உண்மையான ரீசன் என்னன்னா, குவாலிபிகேஷன் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்துருவீங்க. இதுக்கு குவாலிபிகேஷன் இல்லாத வரைக்கும் நான் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். வேற எதுவும் முக்கியமா தோணும் வாழ்க்கையில. இதை விட முக்கியமானது இதை விடுத்துட்டு நான் ஒரு விஷயத்துக்கு போறேன் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் குவாலிபிகேஷன். அதான் மத்தியம் அதிகாரி. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு தான் என்ன கொடுத்தாரு அவரு? 15 ஸ்டெப் கொடுத்தாரு. அது நாமம்ங்கிற, அதாவது அவரு நாரதர் தெரிஞ்சு வச்சது எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கேன், ஆனா நான் சோகமா இருக்கேன் பாரு. அப்பதான் சனத்குமார் சொல்லுவாரு, நீ தெரிஞ்சு வச்சிருக்கிறதெல்லாம் என்னது? நாமம். அப்ப அதைவிட உயர்ந்தது எது வரைக்கும்? கடைசி என்னது? பிராணன் வரைக்கும் சாதனைகளை சொல்லுவார். ஒரு ஸ்டெப்புங்கிறது ஒரு சாதனா. ஏன் அவன் மத்தியம் அதிகாரி, அவனுக்கு என்ன தேவை இருக்குது? குவாலிபிகேஷனை பெற வேண்டி இருக்கிறது. அதனால எதை முக்கியமா கொடுத்தாரு? 15 சாதனைகள் அங்கு கொடுக்கப்பட்டது. நீங்க பாருங்க, உத்தம அதிகாரிக்கு 6வது அத்தியாயத்துல என்ன கொடுத்தாரு? மகா வாக்கியம். ஏன்னா உத்தம அதிகாரி எடுத்தோன்னு என்ன சொல்ல? தத்துவமசி சொல்லி கொடுத்தா அவனுக்கு புரிஞ்சிடும். அதனால அவனுக்கு என்ன 9 தடவை தத்துவமசியே சொல்லி கொடுத்துட்டாரு. அடுத்தது 7வது யாருன்னு தெரியவருக்கு? மத்தியம் அதிகாரி. இவன் இன்னும் குவாலிபிகேஷன் ஆகல, இவனை குவாலிபிகேஷன் ரெடி பண்ணணுங்கிறதுக்காகத்தான் எத்தனை ஸ்டெப்ஸ்?
15 படிகள் மூலியமாக அவர் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு விளக்குறாரு. அதே வித்யா தான், பிரம்ம வித்யாவையே தான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல ஆளுக்கு தகுந்த மாதிரி சொல்லி கொடுத்துட்டு இருக்காருன்னு அர்த்தம். அடுத்தது அங்க என்ன நம்ம பார்த்தோம், எத்திரன பஷ்யதி பூம எத்திரன சுனோதி, இந்த மாதிரி டீச்சிங்ஸ் எல்லாம் நம்ம பூம வித்யா பத்தி நாம 7வது அத்தியாயத்துல பார்த்தோம். இப்ப அடுத்தது எங்க வந்துட்டோம், 8வது அத்தியாயம். இது யாரு தெரியுங்களா, மந்த அதிகாரி. உத்தம அதிகாரி விட கொஞ்சம் கம்மி மத்தியம் அதிகாரி. மத்தியம் அதிகாரி விட இன்னும் குவாலிபிகேஷன் கம்மியா இருக்கிறவங்க, தர்மத்தோட வாழ்க்கை வாழ இன்னும் பழகாதவங்க, 100% தர்மத்துக்குள்ள வராதவங்க தான் யாரு, மந்த அதிகாரி. இட்ஸ் நாட் ஐக்யூ வச்சு நம்ம இதை டிசைட் பண்றது கிடையாது. உச்சகட்ட ஐக்யூ இருக்கிற இங்க இருப்பான். நீங்கள் ஏதாவது லௌகீக விஷயத்துல நம்பர் 1 ஸ்டூடெண்டா இருக்கவங்க அங்க நம்பர் 1 மார்க் வாங்கியிருப்பாங்க, நம்பர் 1 கம்பெனில ஜாபுக்கு போயிருப்பாங்க. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க எதுல உட்கார்ந்து இருப்பாங்க, மந்த அதிகாரி. சோ குவாலிபிகேஷன் தான் முக்கியமே தவிர ஏன் தெரியுங்களா, சாஸ்திர ஐக்யூக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கறது இல்ல. இந்த காலத்துல ஏன் அதை புடிச்சு தொங்கிட்டு இருக்குன்னு தெரியுங்களா, ஐக்யூக்கு ஏன் இம்பார்ட்டன்ட் கொடுக்கலனா, இப்போ ஒரு விஷயம் புரியலன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் அதாவது புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு. சோ ஒரு விஷயம் புரியறதுக்கு அங்கிருந்து ஆரம்பிப்போம். இப்போ ஒரு விஷயம் ஐக்யூன்னு என்ன, புரியறதுக்கு கொஞ்சம் விஷயத்த புரிஞ்சுக்கிற கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அப்ப ஒண்ணுமே இல்லது. இப்போ ஒரு கணக்கு வரலின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கணக்குல ஒரு கான்செப்ட் அந்த குழந்தைக்கு புரியலின்னு வச்சுக்கோங்களேன், அந்த கணக்கை 10 தடவை போட சொல்லுங்க, முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான் அங்க மேட்ரு. ஒண்ணு புரியலைன்னா அந்த புத்திக்கு உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியலன்னா மனதுக்கு அபியாசம் கொடுத்தீங்கன்னா புத்தி புரிஞ்சுக்கும். அதனாலதான் ஐக்யூக்கு எல்லாம் சாஸ்திரம் இம்பார்ட்டன்டே கொடுக்காது. 2 தடவைக்கு 4 தடவை படிச்சா வரப்போகுது, 4 தடவைக்கு 8 தடவை படிச்சா அது வரப்போகுது. இந்த காலத்து பசங்க அதுக்கே படிக்கிறதுக்கு லாய்க்கு இல்லை, அது வேற கதை. அவ்வளவுதான். அந்த ஐக்யூங்கிறதுங்க ஒரு மேட்ரே கிடையாது. அதை பெறுவது என்பது சாஸ்திரத்துக்குள்ள வந்தவங்களுக்கு அது மேட்ரே கிடையாது. இப்ப சாண்டிங் இல்லையா, 2 தடவைக்கு 4 தடவை படிங்க, மனப்பாடம் இல்லையா 10 தடவைக்கு 11 படிங்க, வரப்போகுது, அது சுச்சுப்பி, அதெல்லாம் மேட்ரே கிடையாது. ஐக்யூ பெறுவது என்பது சாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்ரே கிடையாது. அபியாசம், ஒரே வேர்டு. நீ அபியாசம் பண்ணா ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிடலாம், அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறதுல பெரிய சாதனை எல்லாம் கிடையவே கிடையாது. அதனால ஃபர்ஸ்ட் ரேங்க் கம்பாரிசனோ அங்க வந்து ஸ்கூல்ல வந்து ஒரு நம்ம குருகுலத்துல வந்து கம்பாரிசன் ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் ஏன் கொடுக்கல, அதிகமா அபியாசம் பண்ணுவேன் வேலை வாங்கிடுவான், கம்மியா அபியாசம் வாங்கினா கம்மி மார்க் வாங்க போறான். இதுல அவன் பெரியவன் சின்னவன் சொல்றது. எப்ப அந்த சின்னவன் நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, அவன் இன்னொரு 4 தடவை படிக்க உட்காந்து அவன் என்ன ஆயிடுவான், பெரிய வாங்கிட்டு போறான். இவ்வளவுதானே. இதுக்கு என்ன நீ ஃபர்ஸ்ட் நீ செகண்ட் நீ தேர்டு, நோ நீட் ஆஃப் கம்பாரிசன். சோ ஐக்யூங்கிறது தான் ஈஸியா பெறலாம் பை அபியாசம், அது மேட்ரே கிடையாது. எது தெரியும், அதனால சாஸ்திரம் அதெல்லாம் மேட்ரே கிடையாது. கம்மிங் டு குவாலிபிகேஷன், நொங்கணும் சாதனை சதுஷ்ய சம்பத்தி, நொங்கணும், அது ஈஸி கிடையாது, அது ஈஸி கிடையவே கிடையாது. தவம் தவம், என்னை நான் விரும்பி விரும்பி தகித்து கொள்ள வேண்டும். ஒரு சம பெறதா இருந்தாலும், தமம் பெறதா இருந்தாலும், உப்பரம பெறதா இருந்தாலும், திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதான், இது எல்லாத்துக்கும் என்ன பண்ணணும், ராகத்திலிருந்து விடுபடுறது, துவேஷத்திலிருந்து விடுபடு, எது எது வேணுமோ அதை பெறுவதற்கும் தவம், நொங்கணும், கஷ்டம். ஐக்யூல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறதெல்லாம் மேட்ரே கிடையாது. ஆனா இந்த காலத்துல இதையெல்லாம் ஜீரோ பண்ணிட்டானுங்க. எங்க போய் உட்காந்துருக்காங்க எல்லாம், ஃபர்ஸ்ட் மார்க் செகண்ட் மார்க், ஃபர்ஸ்ட் மார்க் செகண்ட் மார்க். அப்புறம் எல்லா தப்பும் இந்த பையன் பண்ணிட்டு வந்துருக்கிறான், மார்க்கு வாங்கிடுறானுங்க. ஸ்கூல்லயும் இப்ப பசங்களை எப்படி நல்ல ஒழுக்கம் கொண்டு வரதுன்னு தெரிய மாட்டேங்குது, டீச்சர்ஸுக்கும் சொல்லித்தர தெரியல, பேரண்ட்ஸுக்கும் சொல்லித்தராத நிலைக்கு ஏன் வந்தோம். நாம கொடுக்குற இம்பார்ட்டன்ட் ஐக்யூ அது சுச்சுப்பி. 4 தடவைக்கு அந்த பையன் 5 தடவை படிச்சானா எழுதிட்டு வந்துடுவான் பரிச்சைய. அது நீட் எக்ஸாமே அந்த நிலவைதான். 5 மணி நேரம் கொடுக்கறது அவன் 7 மணி நேரம் கொடுத்தா படிச்சிருவான், அவ்வளவுதான். அதுக்கு ஒரு மேட்ரே கிடையாது. எங்க அந்த எது கஷ்டம், அந்த குழந்தைகளுக்கு வேல்யூஸோட வளர்த்துறது தான் கஷ்டம். அந்த குழந்தை அந்த வேல்யூவை கத்து அதுல வாழ வைக்கிறது தான் கஷ்டம். ஐக்யூல மேட்ரே கிடையாது. எந்த ஸ்கூல்ல வேல்யூ சொல்லி கொடுக்குறாங்களோ அங்க கொண்டு விடணும். நாம எங்க கொண்டு விடுறோம், நீட் அவன் சொல்லித்தரான், நீட் அவன் சொல்லித்தரான், கொண்டு விடு. அப்ப என்ன ஆகுது, அந்த வேல்யூஸ் இந்த காலத்துல இழந்துட்டு. அதான் இவர் சொல்றாரு. யார் இப்ப மந்த அதிகாரி சொல்றாரு, புரிஞ்சுக்கலாம். எப்படி உத்தம அதிகாரி யாரு, குவாலிபிகேஷன், நோ ஐக்யூ பத்தி பேசுறாரு அவரு. குவாலிபிகேஷன் ஃபுல்லா இருக்கா, நீ யாரு உத்தம அதிகாரி.
குவாலிபிகேஷன் கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு இருக்கிற, இன்னும் அந்த ஆப்டிமம்க்கு வரலையா, அந்த வேணுங்கிற அளவுக்கு நீ வரலையா, போடு 15 படிகளை போடு பண்ணு, நீ எங்க வந்துருவ, உத்தமதிகாரி நாளைக்காக போற. நாளைக்கு மீன்ஸ் இன் ஃபியூச்சர். பை ட்ரைங் ஆல் திஸ் யூ வில் பிகம் உத்தமதிகாரி இன் ஃபியூச்சர். ஆனா அதுக்கப்புறம் தான் புரிய போகுது. நீ உத்தமதிகாரி ஆனதுக்கு அப்புறம் தான் சாஸ்திரம் என்னன்னு புரிய போகுது. ஆனா அது வரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டே இரு, படிச்சுக்கிட்டே இரு, அவ்வளவுதான். வேர்ட்ஸ், வெக்காபுலரி, மீனிங், இந்த ஈஸ்வர தத்துவம், இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் உள்ள போயிட்டே இருக்கணும். அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா உன்னோட குவாலிபிகேஷன் வளர அன்னைக்கு நீ உத்தமதிகாரி ஆனாத்த தத்துவமசிங்கிற வாக்கியமே புரிய போகுது. அது வரைக்கும் புரியாது. இப்ப யாருக்கு வராரு 8வது அத்தியாயம் சொன்ன மந்த அதிகாரி. வெரி வெரி ரொம்ப கம்மியான குவாலிபிகேஷன்ஸ், வெரி வெரி லோ குவாலிபிகேஷன்ஸ். நைட் சீக்கிரம் படுனா படுக்க முடியாது, கால் நேரத்துல எந்திரினா எந்திரிக்க முடியாது, காலையில இருந்து கிளாஸ்ல உட்காந்தா தூக்கம் வரும். ஏன்? நைட் ஃபுல்லா 9 மணிக்கு படுனா 12 மணி வரைக்கும் நோண்டிட்டு இருக்க வேண்டியது, உலகத்துல அந்த விஷயம் இந்த விஷயம் எங்க வேண்டியது, காலைல கிளாஸ் வந்து தூங்க அப்படி எந்திரிச்சு வந்தாலும் தூக்கம் வருது. இவங்களாம் யாரு? மந்த அதிகாரிஸ். மந்த அதிகாரிஸ். எது சாப்பிடணுமோ, எத்தனை 6 மணிக்கு சாப்பிட்டாதான் அது உடம்பு ஹெல்த், நான் 10 மணிக்கு தான் சாப்பிடுவேன், என்னோட இஷ்டத்துக்கு தான் நான் வாழுவேன். இதெல்லாம் யாரு? எது புரியாது. நீங்க என்ன வேணா 10 வருஷம் கத்துங்க, நான் 10 மணிக்கு தான் 8 மணிக்கு தான் 9 மணிக்கு தான் சாப்பிடுவேன்னா 9 மணி தான் சாப்பிடுவாங்க வருது. அட காலையில அது எந்திரிக்க முடியாது, அதை பத்தி எல்லாம் கிடையாது, நாங்க 9 மணிக்கு தான் சாப்பிடுவோம். இப்படியே என்ன ஆகுது, எது சொன்னாலும், அதாவது அந்த என்ன சொன்னாலும் அவங்க அதை வழக்கத்துக்கு கொண்டு வர மாட்டாங்க. பதிஞ்சுக்கோ, எல்லாம் தெரியும், ஆனா வழக்கத்துக்கு. ஏன்? பிகாஸ் ஆஃப் தேர் ஆர் என்னது, மந்த அதிகாரிஸ். அவங்களுக்குன்னே இப்ப எங்க வரோம், 8வது அத்தியாயத்துக்கு வரோம். இப்ப 6வது என்ன சொன்ன, சத்வித்யா, 6வது அத்தியாயம். 7வது என்ன சொன்னோம், பூம வித்யா. இதெல்லாம் ஃபேமஸான வேர்டு சாந்தோக்கிய உபநிஷத்துல. இப்ப நாம 8வது படிக்கிறது பிரஜாபதி வித்யா. அதுல தகர வித்யா வரும். இந்த ஏரியாவுக்கு வந்து பிரஜாபதி வித்யா. எல்லாமே பிரம்ம வித்யாக்கு உண்டான இன்னொரு பேரு. அதாவது பிரம்ம வித்யா உத்தமதிகாரிக்கு, பூம வித்யா மத்தியம் அதிகாரிக்கு, பிரஜாபதி வித்யா மந்த அதிகாரி. என்ன சொல்லலாம், ஜூனியர்ஸ் இப்பதான் வந்து உள்ள நுழைஞ்சிருக்காங்க, அவங்களுக்கான எடுத்துக்கலாம். அல்லது 10 வருஷம் படிச்சாலும் இன்னும் நான் எதுலயும் என்னை மாத்திக்க முடியல, நான் பழைய கிளவி கதவை தடிங்கிற மாதிரி தான் உட்கார்ந்து இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்காக எது கொடுக்கிறாரு, இந்த 8வது அத்தியாயம். சாதன சதுஷ்ய சம்பத்தி குறைவாக இருக்கிறவங்க அப்படின்னா சாதன சதுஷ்யம் நமக்கு தெரியணும், அதெல்லாம் மறந்துடக்கூடாது. என்ன? விவேகம், வைராக்கியம், சமாதி சட்க சம்பத்தி, முமுட்சுத்வா. விவேகம்னா பிரித்து அறிதல், எது நித்தியம் எது அனித்தியம் பிரித்தறியறது. அதிலிருந்து வருகிற ஒரு பற்றற்ற நிலைதான் விவேகம். வைராக்கியம், அந்த விவேகத்திலிருந்து வர்றதுதான் வைராக்கியம். அப்புறம் சமதமங்கிறது மன அடக்கம், இந்திரிய அடக்கம், ஸ்வதர்ம அனுஷ்டானம், பொறுமை. இதெல்லாம் ஒன்னொன்னு வேல்யூவா நம்ம பார்த்துட்டே வரோம். அதெல்லாம் சமாதி சட்க சம்பத்தி. அடுத்தது நான் மோட்சத்தை இந்த சம்சாரத்திலிருந்து நான் விடுதலை அடையணுங்கிற இச்சா வரணும். அந்த குவாலிபிகேஷன் இல்லாதவங்களுக்கு எல்லாம் நீங்க 10 வருஷம் சொல்லி கொடுத்தா கூட பழைய அதே நிலையில் இருக்கிறத நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஓகே. இப்ப இந்த செக்ஷனை பத்தின ஒரு இன்ட்ரோடக்ஷன். இது 8வது அத்தியாயம். இதுல வந்து பாத்தீங்கன்னா 15 செக்ஷன்ஸ் இருக்கும். அதுல 1 to 6 வரைக்கும் உபாசனா, சகுண பிரம்ம உபாசனா, சகுண பிரம்ம. அடுத்தது 7லிருந்து 12 வரைக்கும் நிர்குண பிரம்ம ஞானம். இந்த இடத்துக்கு பேரு தான் பிரஜாபதி வித்யா. ஃபுல்லா பிரம்மனை, நிர்குண பிரம்ம ஞானம். அது ஃபர்ஸ்ட் என்னது? தியானம், உபாசனா. 1லிருந்து 6 தியானம், உபாசனா. 7லிருந்து 12 அதான் சகுணன்னு சொன்னேன், சகுண பிரம்ம உபாசனா. 7லிருந்து 12 நிர்குண ஞானம், நிர்குண பிரம்ம ஞான காண்டம். அதுதான் இந்த இடத்துல சரி ஞானம். அதுக்கு பேர், அந்த இடத்துக்கு பேர் தான் பிரஜாபதி வித்யா. அடுத்தது 13லிருந்து 15 வரைக்கும் கன்க்ளூஷன். எது? ஞானத்தை ஸ்துதி பண்றது, ஞானிய ஸ்துதி பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள். கன்க்ளூஷன் 13 to 15. இப்போ 7 to 12 தான் என்ன சொன்னேன் நானு, பிரஜாபதி வித்யா. அப்போ இந்த இடத்துல யாரு குரு? 6வதுல மறந்துடக்கூடாது. 7வதுல யாரு குரு? நாரதர், சனத்குமார். அந்த மாதிரி இங்க வந்து பிரஜாபதியே குருவா இருக்கார்.
அதனாலதான் இந்த வித்யாவுக்கு என்ன பேரு? பிரஜாபதி வித்யா. சரி, குரு தெரிஞ்சு போச்சு. யாரு சிஷ்யன்? இந்திரன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பிரஜாபதி கூப்பிட்டு 2 பேர் இருந்தா ஸ்டூடெண்டா வந்து கோருவாங்க. யாரு தெரியுங்களா? இந்திரன் யாரு? சுரர்களுடைய தேவர்களுடைய தலைவன். சுரர்களுடைய தலைவன். அசுரருடைய தலைவன் தான் விரோச்சனன். ஆக்சுவலா அசுரருடைய தலைவன் வந்து உட்காருவான் இந்த கிளாஸுக்கு. இந்திரனும் வந்து இந்த கிளாஸ்ல உட்காருவான். உட்கார்ந்து அசுர தலைவன் என்ன பண்ணுவான் தெரியுங்களா? விரோச்சனன் முதல் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே போயிடுவான். சரீரம் தான் ஆத்மா, எனக்கு நல்லா புரிஞ்சுச்சு, கிளாஸுக்கு வரல அப்படின்னு கிளம்பி போயிடுவான். அதனால பாருங்க அவங்களை அசுரர்னு சொல்லுவோம். நம்ம கிளாஸுக்குள்ள வந்துட்டு போறவங்களுக்கு என்ன சுவாமிஜி என்ன பேர் சொல்லுவாரு? அசுரர்கள் அவங்களால உட்காந்துருக்க முடியாது பாரு, கொஞ்ச நாளைக்கு மேல தாக்கு பிடிக்க முடியாது, என்ன கிளம்பிடுவாங்க. விரோச்சனம் வேற விரோச்சனம் பாரு, நம்மளால எனக்கு புரியல, அது விரோச்சனம்ப்பா அப்படிம்பாரு. என்னது விரோச்சனா? எனக்கு ரொம்ப நாளா புரியல. அப்புறம் தான் இது படிக்கும் போதே புரிஞ்சு அவரோட வேர்டு. யாராவது வந்துட்டு வரமாட்டேங்கிறாங்க சுவாமிஜி அப்படின்னு ஏதாவது சொல்ற கம்ப்ளைண்ட் சொல்றோம்ல, சுவாமிஜி சொல்றோம்ல, விரோச்சனை எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாதுப்பா அப்படிம்பாரு. அப்புறம் தான் தெரிஞ்சது இந்த வகுப்புக்கு வந்தவங்கள விரோச்சனன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே கிளம்பிடுவாரு. எனக்கு புரிஞ்சிச்சு என்னன்னு, சரீரம் ஆத்மான்னு புரிஞ்சு போச்சு அப்படின்ட்டு கிளம்பிடுவான். சரீரம் தான் ஆத்மான்னு சொல்லி கிளம்பி போயிடும். முதல் படியிலேயே அவன் கிளம்பிடுவான். அதுதாருங்க அசுரோபனிஷத்து. அவன் மறுபடியும் ஒரு உபனிஷத்தை அவனுக்கு உண்டானது அசுரோபனிஷத்துன்னு வச்சிருப்பான். சோ இதெல்லாம் என்னது? அங்க பாத்தீங்கன்னா கதைகள் இருக்கும், கருத்துக்கள் இருக்கும். நாம அங்க எல்லாம் போக போறது இல்ல. அப்படி எல்லாம் கூட இந்த உலகத்துல இருக்குன்னு நான் சொல்றேன். அடுத்தது இந்திரன். இவன் தான் வந்து ஞானத்தை பெருவரைக்கு வரைக்கும் தம்மு கட்டி, அதனால அவன் பேர் என்ன? இந்திரன் பாரு. அவரு இந்திரன் எல்லாம் தம்மு கட்டிடுவாங்கப்பா அப்படிம்பாரு. அப்ப இந்திரன்னா அந்த குவாலிபிகேஷனோட ஞானத்தை பெறுகிற வரைக்கும் வகுப்புக்கு வந்து, அப்புறம் ஞான நிஷ்டைக்கு எங்கதான் வந்து ஆகணும்? வகுப்புக்கு வந்து அதுல ஸ்திதி ஆகிறவங்க தான் இங்க யாரு? சிஷ்யன். அப்படிப்பட்ட சிஷ்யன் இந்திரக. குரு யாரு? பிரஜாபதி. இதெல்லாம் மறந்துடக்கூடாது. இப்போ கம்மிங் டு, ஏன்னா முக்கியமானதெல்லாம் சொன்னேன். அதுதான் மெயின் டீச்சிங். 7ல இருந்து 12 வரைக்கும். இப்ப அது வரைக்கும் என்ன? 1 to 6 உபாசனா. ஏன் உபாசனா? இந்த இடத்துலதான் இந்த உபாசனைக்கு, இந்த உபாசனை வருகிற இடத்துக்கு பேரு தான் தகர வித்யா. தேர்ட் தான் தகரம் இல்ல, தகரம். இந்த இரும்பு செம்பு தகரங்கிற அந்த தகரம் இல்ல, தகரம். தகரம் மீன்ஸ் தகர வித்யா அப்படின்னா, தகரம்னா ஸ்மால் அர்த்தம் எப்பவுமே. இப்போ வேதாந்தத்துல தகர இந்த இடத்துல என்ன பேரு சொல்லுவோம் நாம? தகர வித்யா. ஏன் வித்யா? மெடிடேஷன் தானே. மெடிடேஷனுக்கு என்ன பேர் இருக்குது? வித்யா. ஞானத்துக்கு மட்டும் வித்யான்னு சொல்ல மாட்டோம். மெடிடேஷன் உபாசனைக்கு என்ன பேர் இருக்குது? வித்யா. இது பார்த்தோன்னே தகர வித்யான்னு இது வந்து எங்க பிரம்ம தத்துவத்தை விளக்குற ஏரியான்னு கேட்டா கிடையாது. இது எதை பத்தி சொல்லுது? தியானம். ஒரே ஒரு உபாசனை தாங்க தகர வித்யா. ஈஸ்வர தேவதை இங்க யாரு தெரியுங்களா? தியானம்னு என்ன வேணும்? தியானிப்பவன். தியானத்துக்கு உண்டான விஷயம் என்ன இல்ல, இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஒரு திரிப்புடி வரும். தியானம்னு ஒண்ணு செயல், தியானிப்பவன் ஒருத்தர் இருப்பான், அவன் என்ன விஷயத்தை எடுத்துக்கிறானோ அதெல்லாம் இங்க வரும், திரிப்புடி வரும். அதுதான் தியானத்துக்குண்ட விஷயம். இங்க வந்து தேவதை வந்து யாருன்னா, எந்த தேவதை? நம்ம விஷயம் என்ன? தியானத்துக்கு உண்டான விஷயம் யாருன்னா ஈஸ்வர. வெரி ஃபேமஸ். அதனாலதான் தியானத்துக்கு உண்டான விஷயமே யாரு? ஈஸ்வரன். யாரு? ஜெகத்காரணம் ஈஸ்வரர் தான் தியானத்துக்கு உண்டான விஷயமே. தகர அப்படின்னாங்க சின்னதுன்னு அர்த்தம், அல்லது என்ன சொல்லலாம், அல்பம்ங்கிறது கரெக்டா வரும். அல்பம். தகர மீன்ஸ் அல்பம். சிறிய உபாசனம் சொல்லக்கூடாது, அல்பம். அதாவது எதுக்கு இந்த தகரங்கிற வேர்டு இந்த ஸ்லோகத்துல வருதுன்னு பார்த்தேன். ஃபர்ஸ்ட் மந்திரத்துல ஹிருதயம்ங்கிறதுக்கு அப்ஜெக்டிவா வரும். ஹிருதயம்ங்கிறது ஹார்ட், அதுக்கு அப்ஜெக்டிவ் என்னது இப்ப போடுறது? தகரம். ஹிருதயத்துக்கு அத நவுனுக்கு போடுற அப்ஜெக்டிவ் தான் தகரம். அல்ப, சிறிய அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல அந்த தகரங்களோட அப்படித்தான் யூஸ் ஆகுது. ஹிருதயம்ங்கிறது எப்படி இருக்கும்? ஒரு தாமரை மொக்கை போல. அதாவது நாம சொல்ற இருதயம் வேற, தியானத்துக்கு யூஸ் பண்ற ஹிருதயம்ங்கிற இடம் வேற. அது நேத்து எங்களுக்கு யோகா டீச்சர் சொல்லி கொடுத்தாங்க. அதாவது இப்ப நாம வந்து லெஃப்ட், நம்ம என்ன சொல்லுவோம்? நம்மளுடைய லெஃப்ட்ல ஹார்ட் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து ஒரு இந்த உங்களுடைய அந்த ஃபிஸ்ட் இப்படி வச்சிங்களா, அது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வேற. இது வந்து பாத்தீங்கன்னா எப்படி நம்ம தியானத்துக்குண்டான ஹிருதயம் அப்படிங்கறது எந்த இடம்னா, இப்ப தொப்புள்ள வந்து சுண்டு வரல வச்சு 2 மாதிரி சொல்லி தருவாங்க. இது நான் சொல்றது அவங்க எங்களுக்கு யோகா டீச்சர் சொல்லி கொடுத்து வந்து கையை இப்படி வச்சு அந்த பெருவரல் மேல வச்சு மேல 4 விரல் வச்சு அந்த இடம்னு சொன்னாங்க. சாஸ்திரத்துல மெயினா சொல்றது 2 விதமா சொல்லுவோம். ஒண்ணு என்ன, தொப்புள்ள நீங்க வந்து அந்த சுண்டு வரல வச்சு
ஒரு ஜான் தெரியுங்களா? இப்பெல்லாம் ஜான் தெரியுமா எனக்கு தெரியல. இதுதான் ஒரு ஜான். பெருவரல நீட்டி இந்த பக்கம் சுண்டு வரல நீட்டி, இதுக்கு பேர் என்ன அளவு? ஜான். அப்போ தொப்புள்ள அதை வச்சு நீங்க பெருவரல் முட்டுது பாத்தீங்களா, வச்சீங்கன்னா ஒரு ஜான் வருது பாத்தீங்களா, அவங்கவுங்களுக்கு இடம் மாறும். நல்ல தொப்புள்ள கை வச்சிடறோம். அப்படி மேல வச்சீங்கன்னா அந்த பெருவரல் எங்க முட்டுதோ அதுதான் ஹிருதயம். தியானத்துக்கு நாம ஆலம்பனம் பிளேஸ் ஆஃப் மெடிடேஷன் அப்படிங்கிறது இந்த இடம். அப்போ அதைத்தான் எக்ஸ்பிளனேஷன் பண்றாங்க. ஹிருதயம் இந்த லேப்டாப் படிக்குது இல்லையா, அதை பத்தின விளக்கங்கள் இங்கு வராது. எப்ப நீங்க மெடிடேஷன்ல ஹிருதயம்னு சொன்னா இந்த சென்டர் தான் வரும், இந்த சைட்ல வர லெப்ட். அதாவது இந்த ஹார்ட்டும் அதே இடம் தான், ஆனா கொஞ்சம் லெப்டுக்கு போயிருக்குது. ஆனா மெடிடேஷன் பண்ணக்கூடிய இடம் இந்த நெஞ்சு கூட்டுக்குள்ள வரும் இந்த இடம். அந்த இடம் தான் என்ன சொல்றாரு, தாமரை போன்ற அப்படி ஹிருதயம் ஆகாசம். அப்புறம் அதுல அதுக்குள்ள ஒரு ஆகாஷ், அதாவது இந்த உடலுக்குள்ள அந்த ஹிருதயம். மெடிடேஷன் ஏரியாவில் இருக்காங்க, ஹிருதயம்னா டக்குன்னு இந்த இடம் ஞாபகம். நீங்க லெப்ட புடிச்சிட்டே இருந்தீங்கன்னா எதுவும் புரிய போறது இல்லை. அதுலதான் நாடிகள் எல்லாமே வரும். இந்த ஹிருதயத்தில் தான் நாடிகள். சோ தெரியுங்களா, அது நம்ம சப்ஜெக்ட் அவ்வளவு ஆழமா போக வேண்டாம். சோ இது என்ன சொல்ல வர்றாரு, இந்த உடம்பு, இந்த உடம்புக்குள்ள என்ன இருக்குது, ஹிருதயம். அந்த ஹிருதயத்துக்குள்ள ஒரு ஆகாசம் இருக்கு, ஹிருதயாகாசம், புண்டரீகம். அதுதான் தியானத்துக்கு உண்டா. இப்ப நம்ம எங்க இருக்கிறோம், ஞான காண்டத்தில் இல்லை இல்லை அடிக்கடி சொல்லிக்கணும். ஏன்னா ஞான காண்டத்தை போய் கனெக்ட் பண்ணி தப்பா புரிஞ்சுக்குவோம். ஞான காண்டத்தில் இல்லை. இப்ப நம்ம எங்க படிக்கிறோம், தியானம் மெடிடேஷன் கிளாஸ்ல இருக்கிறோம். ஏன்னா எத்தனை 1 to 6 வரைக்கும் இதுதான். எங்க இருக்கிறோம் பிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம தான் வேதாந்தம் படிச்சு இங்க சொல்ற கருத்து பண்ணி அங்க போய் ஜாயின் பண்ணிக்க கூடாது. பியோர் மெடிடேஷன். சோ ஹிருதயமே இப்ப இடமா இருந்தா, அப்போ அந்த இடத்துல தாமரை போல இருக்கிற அந்த ஹிருதயத்துக்குள்ள, தாமரைனாங்க மொக்கு. இன்னைக்கு வெண்ணிமேல் தான் வெடிக்க போறதுக்கு முன்னாடி இருக்கு பாத்தீங்களா, கூம்பு மாதிரி, அந்த மொக்கு மாதிரி இருக்குமா அந்த ஹிருதயத்துடைய பாக்குறதுக்கு அந்த ஷேப். அதுக்குள்ள என்ன இருக்கா, ஒரு ஆகாசம். அது பேர் தான் தகர ஆகாசம், தகராகாசம். புரிஞ்சுங்களா, அந்த தகரங்கிறோட எங்க வந்ததுன்னு, தகரா இந்த உடம்புக்குள்ள அந்த ஹிருதயம், அந்த ஹிருதயத்துக்குள்ள ஒரு ஆகாசம். என்ன ஸ்பேஸ், வெற்றிடம், அவ்வளவுதான். வேற ஏதாவது கன்ஃபியூஸ் பண்ணிக்காத, வெற்றிடம். அந்த ஆகாசத்துக்கு பேர் என்ன, தகராகாசம். ஏன் ரொம்ப ஸ்மால், அப்படிதான். தகரம்னா என்ன, சின்னதுன்னு அர்த்தம். இந்த பெரிய ஆகாசத்தை பார்க்கும்போது ஹிருதயமே சின்னது. அந்த ஹிருதயத்துக்குள்ள ஒரு ஆகாசம் என்ன, தகரம். அதனால வித்யாக்கு பேர் என்ன, தகரம். ஏன்னா அங்குதான் ஆலம்பனமே நம்ம பண்ண போறோம். ஈஸ்வரனை இங்கு ஆலம்பனம் பண்றோம். அப்ப மெடிடேஷனுக்கு விஷயம் ஈஸ்வரஹா. இப்ப என்ன சொல்லி கொடுத்தேன், ஆலம்பனம். எந்த இடத்துல நீ அந்த ஈஸ்வரனை வச்சு மெடிடேஷன், யாரே நான் தியானம் பண்றேன். ஆலம்பனம் பிளேஸ் ஆஃப் மெடிடேஷன் ஹிருதயம், விஷயம் ஈஸ்வரஹா. we are in தியான ஏரியா, நாட்டின் ஞான ஏரியா. அதனால நான் வச்சுக்கணும். ஓகே, இப்போ உபாசனான்னு பாத்தீங்கன்னா 2 விதம் மெயின். அதாவது பேத உபாசனா மெயினா பிரிச்சோம்னா, உபாசனைய பேத உபாசனா, அபேத உபாசனான்னு சொல்லுவோம். அதாவது என்ன பேத உபாசனா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உபாசனையில ஆலம்பனம்னு ஒரு இடம் இருக்கும், உபாசகன்னு ஒருத்தர் இருப்பான், அதுல ஏற்றி வைக்கிற தேவதா ஒருத்தர் இருப்பாங்க, திரிபுடின்னு சொல்லுவோம். இதோட நீங்க அந்த உபாசனை பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் என்ன, வேத உபாசனா. ஏங்க உபாசனாவே வேதம் தானே? இல்ல, அதுல அல்டிமேட் உபாசனா, வெரி நியர் டு ஞானம். பிரம்ம ஞானத்தை பெறுவதற்குண்டான நியரஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் பிரம்ம ஞானம்லாம். அந்த ஹையஸ்ட் உபாசனா, உபாசனாலேயே அல்டிமேட் உபாசனா. ஏன்னா திரிபுடியோடு இருக்கிற வரைக்கும் அது ஒரு ஸ்டேஜ். அந்த திரிபுடியை கடந்து அடுத்து நம்ம எங்க உபாசனைகள்லாம் எதுக்கு பண்ணிட்டு இருக்கிறோம், ஞான காண்டத்துக்குள்ள விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் we are doing உபாசனா, நாட் ஃபார் ஏர்னிங் மணி, நாட் டு கெட் மார்க். முதல்ல அந்த ஐடியால விட்டு வச்சிருங்க. உபாசனைங்கிறது இறைவன் எது கொடுத்திருக்காரு, ஞான காண்டத்துக்குள்ள விஷயங்கள் புரியாதவங்களுக்கு அதை அபியாசம் பண்றதுக்காக உபாசனா. அதுல 2 டைப். ஒண்ணு வேதம், அது திரிபுடியோட இருக்கும். அதுக்கு அடுத்து இன்பிட்வீன் அந்த ஞானத்துக்கும் அந்த உபாசனத்துக்கு நடுவுல ஒண்ணு இருக்கும், அபேத உபாசனா. அது வெரி நெக்ஸ்ட் பிரம்ம ஞானம். அங்க ஏன் அது அபேத உபாசனான்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, ஃபேமஸான பேரு, அகங்கிருத உபாசனா. வெரி வெரி எஃபெக்டிவ், வெரி ஃபேமஸ் உபாசனா இன் வேதத்திலே. ஹையஸ்ட் அல்டிமேட் உபாசனா என்னன்னு கேட்டீங்கன்னா அகங்கிருத உபாசனா. அப்படின்னு என்னன்னா, அதாவது நான் உபாசனை பண்றேன், அங்கேயும் துவைதம் இருக்கும். ஆனா அதாவது எப்படி வரும்னா, நான் உபாசனை பண்றேன்,
எதை ஆலம்பனம் பண்றேன்? எது ஆலம்பனம்? ஆகாசம். அதுக்குள்ள யாரை உபாசனை பண்றேன்? ஈஸ்வரன். அப்படிங்கும்போது அது பேதத்துக்குள்ள வந்துடும். அது எப்ப அபேத உபாசனாவை மாறும் தெரியுங்களா? அந்த இடத்தையே ஈஸ்வரனா தியானம் பண்றது. அந்த ஆலம்பனத்தையே ஈஸ்வரனாக காணுது. அந்த சுண்ண தகர ஆகாசம் உள்ள இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அதையவே என்னன்னு உபாசனை பண்றது? ஈஸ்வரனாக. அப்ப என்ன ஆயிருது? திரிபுடிங்கிறது அங்க காணாம போய்விடும். அதனால அங்க ஒரு துவைதம் இருக்கு. ஏன்னா நான் பண்றேன், இந்த இடத்துல பண்றேன் ஒரு சின்ன ஒரு, ஆனா அதை கடந்துட்டாங்கன்னா எங்க போயிருவாங்க? ஏக்கம் ஏவ அத்விதீயம் அந்த கான்செப்ட் போயிருவாங்க. ஏன்னா அந்த ஆகாசமே என்னவா நான் பண்றாங்க அகங்கிருத உபாசனால? ஈஸ்வரனாக. அப்ப ஈஷாவாஸ்யம் இதகும் சர்வம், அடுத்ததாக பிரம்மாஸ்மி இது. அதனால சொன்னேன் உபாசனையிலேயே அல்டிமேட் அதுக்கு பேரு அகங்கிருத உபாசனா. ஆலம்பன இருதயம் உள்ள இருக்கிற இருதய அதாவது உள்ள இருக்கிற அந்த ஆகாசமே இறைவன். இதுதான் இன்ட்ரோடக்ஷன். இப்போ இந்த உபாசனையில பாத்தீங்களா அனதிகாரிக்கு கொடுக்க முடியாது. இந்த உபாசனை யாருக்குன்னு தெரியுதுங்களா? இந்த உபாசனா என் வேதத்துல சொல்லப்பட்ட வேதாத்த உபனிஷத்து சொல்லப்பட்டது அனதிகாரிகள் அவங்களுக்கு சிம்பிளான உபாசனா. இதெல்லாம் பாத்தீங்கன்னா அதிகாரிகளுக்கு அதிகாரித்துவத்தை வளர்ப்பதற்கான உபாசனை. இப்ப அனதிகாரிங்கிறவங்க வேற, அதிகாரியே இல்ல, இப்பதான் அதிகாரி அவருக்கு முயற்சி பண்றாங்க, அவங்களுக்கு சொல்லி கொடுக்கிற உபாசனா வேற. என்னது? அக்செப்டன்ஸ். இதெல்லாம் யாருக்கு? அனதிகாரி. இன்னும் யாரையும் என்னால ஏத்துக்க முடியலங்கிறவங்களுக்கு எங்க போய் இங்க வர்றது? வீட்டுக்குள்ளே ஒரு டிக்கெட் என்னால ஏத்துக்க முடியல, நாமள என்னது? அனதிகாரி. சோ அவங்களுக்கு தேவையான உபாசனா வேற. இது யாரு? இந்த அகங்கிருத உபாசனையில யாருக்கு? அதிகாரித்துவத்தை பெற்றவர்கள் இன்னும் கொஞ்சம் அதிகாரித்துவத்தை வளர்த்தி கொள்வதற்காக ஹையஸ்ட் ஃபார்ம் அது, அதுக்காக கொடுக்கப்படுகிற உபாசனா. இப்ப இதனால என்ன பிரயோஜனம்? இந்த அகங்கிருத உபாசனையினால அபேத உபாசனையினால இவ்வளவு கஷ்டப்பட்டு எதுக்குங்க நொங்கிட்டு வந்திருக்கணும் அப்படின்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் சப்போஸ் இந்த அகங்கிருத உபாசனை பண்றவங்க சாஸ்திரம் சொல்லுது பண்ணி பிராரப்தத்தினுடைய வசத்துல ஞானத்தை பெறுவதற்கு முன்பே அவர்கள் இறந்து விட்டார்கள் என்றால் நேரா பிரம்மலோகம்தான், கிரம முக்தி. ஆனா அங்க போனாலும் பிரம்மாஜி சொல்லி கொடுக்கறது புரியும், எங்க போனாலும் புரியும், எங்க போனாலும் புரியறது புரிஞ்சாகும். அங்கேயும் அதிகாரித்துவம் வேணும், அங்கேயும் புரியும், புரியாமையில இங்கேயும் வேலைக்காகாது அங்கேயும் வேலைக்காகாது, அதிகாரித்துவம் இல்லைன்னா இங்கேயும் வேலைக்காகாது அங்கேயும் வேலைக்காகாது, அது வேற விஷயம். சோ கிரம முக்தி. அங்க போய் பிரம்மாஜி என்ன பண்ணுவாரு? இதே ஆரம்பிப்பார். முண்டக்கோ உபனிஷத், சாந்தோக்கிய உபனிஷத், கண்டிப்பா அவரு அர்த்தம் நடத்துவார். சொந்த கதை சோக கதையில ரோட்ட மாட்டார். அங்க போனாலும் சாந்தோக்கிய உபனிஷத்துக்கு சொல்ல மீனிங் எழுதி ஆகணும், ரீகலெக்ட் பண்ணி ஆகணும். அவர் அடுத்த நாள் ரீகேப் பண்ணும்பாரு. அவர் நம்மளை விட ஸ்ட்ரிக்டா இருப்பாரு, ஃபுல்லா மனப்பாடமா சொல்லுவாரு. நாங்களாவது போனா போச்சாது முண்டக்கோ உபனிஷத் தெரியாட்டியும் பரவாயில்ல, சாந்தோக்கிய உபனிஷத் மனப்பாடம் பண்ணிட்டு வா, அப்புறம் சொல்லி தரம்பாரு. போன ஃபுல் சாந்தோக்கியம் அப்படி ஃபிங்கர் டிப்ல சொல்லும் பாரு. ரொம்ப கஷ்டங்க, ஏமாந்துடாதீங்க. ஃபுல் சாந்தோக்கியத்தை நம்மளால எப்போ கொஞ்சம் மனப்பாடம் பண்றது? பண்ணாதான் உனக்கு ஃபர்ஸ்ட் லைன் மீனிங்கே கொடுக்க போறாரு. சோ ஜஸ்ட் பாரு, இதெல்லாம் சுவாமிஜி சொன்னதுதான். ஆனா அவங்கள மெத்தட் பிரகாரம் தான் இருப்பாங்க. இங்க போச்சாதுங்கிற நியாயமெல்லாம் அங்கெல்லாம் கிடையாது. சோ என்ன இட்ஸ் பெட்டர், இட்ஸ் பெஸ்ட் டு லேர்ன் ஹியர் இட்செல்ஃப். அங்க போய் படிக்கிற அந்த எண்ணமெல்லாம் வர வேண்டாம். அது இது சொல்றாங்க கிரம முக்தி இஸ் பாசிபிள். அடுத்தது அந்த ஈஸ்வர உபாசனையில பாத்தீங்கன்னா குணங்கள் சொல்லுவாங்க, நிறைய 8 லட்சணம் சொல்லுவாங்க ஈஸ்வரனுக்கு உண்டான லட்சணம். நீங்க அதையெல்லாம் உபாசனை பண்ண திருப்பி அதெல்லாம் எங்க வந்துடும்? ஞான காண்டத்துக்கு அதே தான் வரப்போகுது. சோ உபாசனை ஈஸ்வரனுக்கு உண்டான 8 லட்சணங்களை உபாசனை பண்றீங்க அப்படின்னா ஞான காண்டத்துக்கு வரவங்களுக்கு அது ஈஸி. ஏன்? அதே தான் அங்க வரப்போகுது. சோ வெரி ஈஸி டு ரீச் அண்டர்ஸ்டாண்ட் ஞான காண்டம். இந்த ரெண்டும் தான். ஒண்ணு இறந்துட்டோம்னா கிரமமுக்தி கேரண்டீடு போயலாம். யாரு? அகங்கிருத உபாசனை செய்தவங்க. சோ மோட்சத்துக்கு இது ஒரு உபாசனை பண்றதுங்கிறது ஒரு மார்க்கம். ஏன்? உபாசனை மட்டும் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா பிரம்மலோகம் போய் ஒரு கிரமமுக்திக்கு இட்ஸ் பாசிபிள், ஒரு வே இருக்கு, மார்க்கம் இருக்கு. அப்புறம் அதிகாரித்துவத்தை நான் என்ன சொன்னேன்? அதிகாரித்துவத்தை வளர்த்துக் கொள்வதற்கு இந்த உபாசனை பயன்படும். என்ன உபாசனா? தகர வித்யா. வேற எதையாவது உபாசனை கன்ஃபியூஸ் பண்ணி கூடாது. இங்க இருக்கிறதெல்லாம் ஒரே ஒரு உபாசனை தான். தகர வித்யா ஏவ ஏக உபாசனா இந்த
8வது சாப்டர். முன்னாடில இருக்கும் 5 1 to 5ல நிறைய உபாசனை இருக்கும். ஆனா இங்க இருக்கிறது ஒன்னே ஒண்ணு தகர வித்யா. அத பத்தி இப்ப ஃபர்ஸ்ட் மந்திரம் படிக்கலாம். ஓம் அத யதிதமஸ்மின் பிரம்மபுரே தகரம் புண்டரீகம் வேஷ்ம தகரக அஸ்மின் அந்தராகாசஸ்தஸ்மின் யதந்தஸ்ததந்த்வேஷ்டவ்யம் தத்வாவ விஜிக்ஞாசிதவ்யமிதி. வேதித்தவ்யம் வேஷ்டிதவ்யம் விஜிக்ஞாசிதவ்யம். எதை வேஷ்டியம்னா யூ ஷுட் லேர்ன், யூ ஷுட். அதாவது வேஷ்டித்தவ்யம்னா அதை அறிந்து கொள்ளணும்னு அர்த்தம். யூ ஷுட்டுங்கிறாரு. அது விளக்க பார்க்கலாம், ஒரு வேர்டா பார்க்கலாம். அதாவது வேஷ்டித்தவ்யம்னா நீ அதை கண்டிப்பாக தேட வேண்டும். விஞ்ஞாசித்தவ்யம்னா கண்டிப்பாக அதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் அர்த்தம். இறைவன் சொல்றாரு. எதை சொல்றாரு அவரு? அத மீனிங். அதனா இப்பொழுது அப்படின்னு இந்த இடத்துல என்ன கான்செப்ட் வந்துடணும். இப்ப இது வரைக்கும் யாரை பத்தி படிச்சோம்? மத்தியம் அதிகாரிக்கு உண்டான விஷயங்கள், உத்தம அதிகாரிக்கு உண்டான விஷயங்கள் 6வது சாப்டர்ல சொல்லி முடிச்சிட்டேன். மத்தியம் அதிகாரிக்கு உண்டான விஷயங்களை பிரம்ம வித்யா பத்தி 7வது சாப்டர்ல சொல்லி முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் அத்தங்கிற வேர்டு பிரிங்ஸ் ஆல் திஸ் மீனிங். அதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் டீச்சிங், அதாவது ஆஃப்டர் சத் வித்யா பூம வித்யாவுக்கு அப்புறம். அந்த பாயிண்ட். சத் வித்யாவுக்கும் பூம வித்யாவுக்கும் அப்புறம் இப்பொழுது எதிதம்னா அஸ்மின், எந்த இந்த அர்த்தம். புரோனவுன் ரெண்டுமே. எந்த எத்தனை என்ன எந்த, இதம் என்ன இந்த, இதில், அந்த இந்த இதில். அதான் இப்ப எல்லாத்தையும் விளக்கிட்டேன். ஆஃப்டர் சத் வித்யா அண்ட் பூம வித்யா. அடுத்தது இதில். எந்த இந்தல எது எந்த இந்த பிரம்மபுரே. அதுக்குதான் அதெல்லாம் என்னது புரோனவுன். எந்த இந்த அதில் அதெல்லாம் என்னது எதுக்கு? பிரம்மபுரே. பிரம்மபுர, புறம்னா என்னங்க? நகரம். பிரம்ம நகரம். அது என்ன பிரம்ம நகரம்? பிரம்மம் வெளிப்படும் நகரம். என்னது அது? ஸ்தூல சரீரம். இதுதான் பிரம்மபுரே. ஸ்தூல என்ன வேர்டு பாருங்க, ஸ்தூல சரீரம் சொல்லியிருப்போம். அதுக்கு என்ன ஒரு ஆட்டிடியூட் மாத்தி விடுறாங்க பாருங்க. ஏய், அது பிரம்மம் வெளிப்படுற இடம். பிரம்மபுரே. அரசன் அரண்மனையில் எங்க உட்கார்ந்திருப்பாரு? அரசன் அரண்மனையில் எப்படி உட்கார்ந்திருப்பாரு? சேர்ல. அது எப்படிப்பட்ட சேரு? அந்த ஊர்லயே யாருமே இல்லாத ஒரு அழகான ஒரு சேர், சிங்கம் எல்லாம் வச்சு, ஃபேஸ் எல்லாம் 2 பக்கம் வச்சு, அந்த மாதிரி தெய்வ ஸ்தூல சரீரத்தில் தகரம் புண்டரீக்கம். தகரம்னா அந்த ஸ்தூல சரீரத்தில், தகரம்னா என்ன சொன்ன? சிறிய அளவில், சிறிய அளவில் வேண்டாம், சிறிய. ஆனா ஆக்சுவலா அது மெஷர்மெண்ட் தான். சிறிய புண்டரீக்கம்னா தாமரை, தாமரை மொக்கு போல. சிறிய தாமரை மொக்கு போன்ற. வேஷ்ம அது அரண்மனை. வேஷ்மனா அரண்மனை, மாளிகையில். அஸ்மின் அதில், சிறிய தகர அதற்குள்ள தகர சிறிய. சரீரத்தை பார்க்கும்போது எது தகரம்? ஹிருதயம். ஹிருதயத்தை பார்க்கும்போது எது தகரம்? ஆகாசம். அதான் தகரம்ங்கிறது அல்பம்ட்டே வருது. அதை விட சிறிய, அதை விட சிறிய. அப்போ வேஷ்ம அந்த மாளிகையில், அஸ்மின்னா அதில் அந்த சிறிய மாளிகையில், அந்தராகாஷக அந்த தாமரை போன்ற ஹிருதயத்திற்குள் இருக்கிற அந்தகன உள்ள இருக்கிற ஆகாசம், ஸ்பேஸ் தான். வேற எதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஸ்பேஸ். நம்ம எதை வெற்ற வெளியும் புரிஞ்சு வச்சிருக்கீங்களோ அது அதுக்குள்ள இருக்கு. யாரு சொல்லுது அதெல்லாம் புரியும்? இறைவன் சொன்னாதான் புரியும். நாமெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. அந்தராகாஷகா. அதுக்கு என்ன சொல்லலாம்? இதுக்குதான் தமிழ்ல ஒரு பாட்டுல வரும். தாய்மானவர் யாரோ சொல்லுவாங்க, அகவெளி. அகவெளி. வெளினா வெளியில,
இது என்ன சொல்லுவாரு அவரு? அகவெளிம்பாரு. இதுக்கு பேரு தான் அவரு யார் கரெக்டா அவளே இந்த வேர்டு யூஸ் பண்ணுவாரு, அகவெளின்னு யூஸ் பண்ணுவாரு. அதாவது அகத்துக்குள் இருக்கிற ஒரு ஆகாசம். அகம்னா என்னது? இப்ப பாருங்க, அகம்ங்கிறது அவங்கள ஏதாவது தியானத்துல இருக்கவங்கள எதை யூஸ் பண்றாங்க? நீங்க அந்த இவங்க எல்லாம் பாடலாம் பாடுறீங்க, சித்தர் பாடலாம் பாடுறீங்களா? அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அகம் ஹிருதயம் சொல்றது எல்லாமே இந்த இடம் தான். அந்த தியானத்துக்காக தான் அவங்க பாடல் எழுதிருக்காங்க. தியானத்தை குறித்தவர்கள் பாடல் நிறைய எழுதியிருக்காங்க ஞான காண்டத்தை விட. அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஹிருதயம், அகம், வெளி இதெல்லாம் இதுதான். அந்தராகாசக அகவெளி. அதில் எதக அந்தக தத்து, அதுக்குள்ள யார் இருக்காங்களோ அந்தக, அந்த ஆகாசத்துக்குள்ள, அந்தக தஸ்மின் எத்து அந்தக, அந்த ஆகாசத்துக்குள்ள தத்து யார், அதுக்குள்ள விஷயத்தை யார் இருக்காங்களோ அத அன்வேஷ்டித்தவ்யம், அவரை நீ தேட வேண்டும். ஈஸ்வரனை அங்கு தேடு, அவ்வளவுதான். ஏன்னா சகுண பிரம்மம் இது, நாம நிர்குணத்துக்கு போயிடக்கூடாது. அப்ப சகுண பிரம்ம ஈஸ்வரனை அங்கு தேடு. வேஷ்டிதவ்யம் அப்படின்னா மூடப்பட்டுள்ள, வேஷ்டின்னு என்னங்க? மூடுறது. அன்வேஷ்டிதவ்யம்னா மூடப்பட்டு அதுக்குள்ள மறைந்திருக்கிற அந்த ஈஸ்வரனை அங்கு தேடு. ஆக்சுவலா தேடுதான் அர்த்தம். அன்வேஷ்டினா தேடு, கண்டுபிடி. விஜிக்ஞாசித்தவ்யம், அவனை அறிய வேண்டும், அதையே அறிய வேண்டும். இத உபாசனா. அதுக்குள்ள ஈஸ்வரனை, அங்கிருக்கிற ஈஸ்வரனை நீ அறிய வேண்டும். ஹிருதய ஆகாசத்துக்குள் வீற்றிருக்கிற ஈஸ்வரனை நீ தேடி அறிய வேண்டும். இப்ப என்னென்ன வந்துருச்சு? ஆலம்பனம் வந்துருச்சா? எது? ஹிருதய ஆகாசம். தேவதா யாரு? ஈஸ்வரன். யாரு பண்ணிட்டு இருக்கிறது? உபாசக. 3 திரிபுடி வந்தாச்சு. சோ இது என்னது? ஃபர்ஸ்ட் எப்படித்தான் இருக்குது? அபேத பேதம். இட் இஸ் நாட் அகங்கிருத பேதம். அது மெல்ல எங்க போகும்? அகங்கிற உபாசனைக்கு போகும். அடுத்தது செகண்ட் மந்திரம். தம் சேத் ப்ரூயர் யதஸ் எதிதமஸ்மின் பிரம்மபுரே தகரம் புண்டரீகம் வேஷ்ம தகரக அஸ்மின் அந்தக ஆகாஷக கிம் ததத்ர வித்யதே யதன்வேஷ்டவ்யம் யத்வாவ விஜிக்ஞாசிதவ்யமிதி ச ப்ரூயாத். இப்போ ஒரு கொஸ்டின், ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு கேள்வி கேட்டா, ஏன் ஆகாசம் பிரம்ம தத்துவத்தோட கம்பேர் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய கம்பேரிசன் போடலாம். ரெண்டுமே என்னது? சூக்ஷ்மம். ஆகாசம் சூக்ஷ்மம். ஈஸ்வர தத்துவம் எடுத்துக்கிட்டாலும் சரி, பிரம்ம தத்துவம் எடுத்துட்டாலும் சரி, ஈஸ்வரனே நீ வச்சுக்கலாம். ஏன்னா ஈஸ்வரனை தான் இங்க ஆகாசத்துக்குள்ள கம்பேர் பண்றாங்க. அப்ப ஆகாசத்துக்கு ஈஸ்வரனுக்கு எந்தெந்த இடத்துல ஒத்துமை, எந்த இடத்துல வேற்றுமை, அதையும் தெரிஞ்சுக்கணும். எந்தெந்த இடத்துல ஒத்துமை? 2 சூக்ஷ்மம், 2 என்ன சொல்லலாம்? நிரவயவம், அவயவங்கள் அற்றது. ஆகாசத்துக்கு அவயவம் கிடையாது, ஈஸ்வரனுக்கு அவயவங்கள் கிடையாது. ஏக்கக 2 1. சர்வ வியாபி சர்வகதம் 2 என்ன பண்ணிருக்கு? எல்லா பக்கம் வியாபகம் இருக்கு. அசங்கக 2க்கு என்னது? அசங்கக, எதோட ஒட்டாது. நீங்க ஆகாசத்துல என்னதான் நடந்தாலும் அது ஒட்டாது, அசங்கக. சோ சூக்ஷ்ம, நிரவயம், ஏக்கக, சர்வகதம் சர்வ வியாபி, அதுக்கப்புறம் அசங்கக. இந்த 5 இடத்துலயும் 2 என்ன ஆகுது? ஒத்து போகுது. இந்த அளவுக்கு ஒரு வேற எதையும் நீங்க கம்பாரிசன் உலகத்துல காமிக்க முடியாது. அதனாலதான் ஆகாசத்தை எடுத்திருக்காரு ஈஸ்வரனை. ஆகாசத்தை ஈஸ்வரனாக உபாசனை செய்ய சொல்லும் போது ஏதாவது கொஞ்சம் ஒற்றுமை இருக்கணும் இல்லையா? ஆகாசத்தை இறைவனை எப்படி ஏத்துக்கிறது? அதுக்காக ஒரு ஒற்றுமை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். 2க்குள்ள வேற்றுமை என்ன? ஆகாசம் ஜடம், நமக்கு நல்லா தெரியும். அது என்னது? அது அறிவு ஸ்வரூபம். அப்புறம் ஆகாசத்துக்கு பிறப்பு இருக்கு. இது கிடையாது. ஈஸ்வரனுக்கு, அந்த பிரம்ம தத்துவத்துக்கு பிறப்பு இறப்புங்கிறது கிடையாது. சோ இந்த 2 உள்ள வேற்றுமையும் தெரிஞ்சுக்கணும், இருக்கிற ஒற்றுமையும் தெரிஞ்சுக்கணும். இப்ப தம் இந்த மீனிங்களுக்கு தம். இப்போ குருவிடம் ஒரு சிஷ்யன் இப்படி கேள்வி கேட்டா என்ன பதில்ங்கிறது சொல்றாரு. என்ன கேள்வி கேட்கிறான்? குருவிடம். தம்னா குருவிடம். சேத் ஒருவேளை. சேத் வந்தாவ யாரு? பூர்வபக்ஷி மாதிரி எடுத்துக்கலாம். ஒருத்தன் டவுட், ஸ்டூடெண்டே கேட்கறான். சேத் ஒருவேளை. தம்னா குருவிடம், சேத்துனா ஒருவேளை, இஃப் ஒருவேளை, ப்ரூயுகு சந்தேகம் கேட்டால்.
யார்தான் கேட்பா? சிஷ்யாக நம்ம ஆட் பண்ணிக்கணும். சந்தேகத்தை கேட்டால் ப்ரூயுகு சிஷ்யர்கள் சந்தேகம் கேட்டால். என்ன சந்தேகம்? எதிதி தஸ்மின் பிரம்மபுரே, இந்த உடலில் உள்ள பிரம்ம, இந்த பிரம்மபுர இந்த உடலில் பிரம்மபுரன் என இந்த உடலில் இந்த அதுதான் இந்த அஸ்மின் இந்த எத்து இதெல்லாம் என்னது? எதித்து இந்த இதில் அப்படின்னு அர்த்தம். இந்த இதில் அர்த்தம். எதித் அஸ்மின் மொத்தத்துல இந்த பிரம்மபுரேன இந்த உடலில் தகரம் புண்டரீகம் வேஷ்ம, இந்த உடலில் தகரம் என்ன? சின்ன சிறிய, புண்டரீகம் ஹிருதயம். புண்டரீகம்னா ஹிருதயம்னா என்ன டிரான்ஸ்லேஷன் பண்ணிக்கணும்? ஹிருதயம் வேஷ்ம. தகரம் புண்டரீகம் வேஷ்ம. தகரக அஸ்மின் அந்தக ஆகாஷக. தகரக எழுதுங்க, மீனிங் கரெக்டா கொடுக்குறேன். தகரக ரெண்டையும் சேர்த்துன்னு அழகா வரும். தகரக அஸ்மின் அந்தக ஆகாஷக. இந்த உடம்புக்குள்ள புண்டரீக்கமே என்னது? தகரம் சின்னது, புண்டரீக்கம் வேஷ்ம. தகரக அஸ்மின் அந்த தாமரை போன்ற இருதயம். புண்டரீக்கம் வேஷ்மனா தாமரை போன்ற இருதயம். அதுக்குள்ள இருக்கிற ஆகாசம் அதை விட என்னது? சிறியது இல்லையா? ஹிருதயமே சின்னது, அந்த ஹிருதயத்துக்குள்ள இருக்கிற ஆகாசம் என்னது? தகரக. ஆகாஷக என்ன முன்னாள் அட்ஜெக்டிவ்? தகரக. அந்த ஹிருதயத்தில் இருக்கும் ஆகாசம் ஸ்பேஸ் பூத ஆகாசம் தான். ஆச்சா? இவன் சொல்லிட்டான், ஸ்டூடெண்ட் சொல்றான், இந்த புண்டரீக்கமே சின்னது, அதுக்குள்ள இருக்கிற ஆகாசம் அதை விட தகர சின்னது. கிம் தத்ர வித்யதே, அதுக்குள்ள கிம் தத்து அத்திர அங்கு வித்தியத்தை என்னதான் தேடுறது? வேஷ்மனா அதான் என்னதான் வித்தியத்தை என்னதான் அறியறது? எதை அறிவது? வித்தியத்தைன்னு அறிவது. அதுக்குள்ள போய் எதை நான் அறியறது? எத்த அன்வேஷித்தவியம், எதை போய் நான் தேடுறது? அன்வேஷம் என்ன? தேடுறது. எதை போய் நான் தேடுறது? எத்துவாவ விஜிக்னாசித்தவியம், எதை போய் நான் கத்துக்கிறது? எதைத்தான் இப்ப இந்த இடத்துல இருந்து தியானம் பண்றது? ஏன்னா கத்துக்கிறதுன்னா நம்ம ஞான காலத்துக்கு போயிடுவோம், இங்க என்ன வச்சுக்கலாம், அங்க போய் எதைத்தான் தியானம் பண்ணட்டும்? இட் இஸ் நாட் ஞானம், இட் இஸ் ஒன்லி தியானம். அப்ப விஜிக்னா என்னது? அது எதை போய் நான் தியானம் பண்ணட்டும்? அன்வேஷித்தம்னா அதுக்குள்ள போய் நான் எதை தேடட்டும்? அதுக்குள்ள போய் எதை நான் தியானம் பண்றது? ஏதாவது தியானத்துக்கு ஒரு பொருளை காமிச்சு இதை நீ பண்ணு, இப்ப சங்கு சக்கர தாரி விஷ்ணு அப்பா தியானம் பண்ண எனக்கு ஈஸி, ஏன்னா வெளியில தெரியறாரு விஷ்ணு, அது அலங்காரத்தை நீங்க பார்த்துட்டேன் பண்றேன் ஈஸி. உடம்புக்குள்ள இருக்கிற ஆகாசம் தானே புண்டரீக்கம் வேஷ்ம ஹிருதய, அந்த ஹார்ட்ங்கிறது சின்னது, அதுக்குள்ள இருக்கிற ஆகாசம், அதுக்குள்ள இருக்கிற இறைவனை பாரு தேடுனா அங்க என்னதான் இருக்கு போகுது? அதை எப்படித்தான் தேடிட்டோம்? ப்ராப்பரான கொஸ்டின். அத அங்க போய் என்ன எண்ணத்தை தேடுறது? அங்க போய் எதை நானே தியானம் வேணும்னு சொல்றீங்க, தியானம் பண்றது சகப்ரூயாத்து. இப்படி ஒரு ஸ்டூடெண்ட் குருவிடம் கேள்வி கேட்டா சக ப்ரூயாத், இப்படி கேட்டா சகங்கிறது யாரு? ஸ்டூடெண்ட். குருவிடம் குரு எப்படி பதில் சொல்லணும்?
இன்ட்ரோடியூஸ் மட்டும் பண்றேன், அடுத்த கிளாஸ் விளக்கம் பார்க்கலாம். யாவானுவா அயமாகாசஸ்தாவனேஷோ அந்தர்ஹ்ருதய ஆகாஷ உபே அஸ்மின் தியாவா பிருத்வி அந்தரேவ சமாஹிதே உபாவக்னிஷ்ச வாயுஷ்ச சூரிய சந்திரமசா உபௌ வித்யுநக்ஷத்ராணி யச்சாஸ்யே ஸ்ஹாஸ்தி யச்ச நாஸ்தி சர்வம் ததஸ்மின் சமாஹித மிதி. இதுல என்ன சொல்றாரு குரு? அவருக்கு பதில் சொல்றாரு. பியூட்டிஃபுல்லான இடம். அதாவது அவர் என்ன சாரம் மட்டும் சொல்றேன், மீனிங் அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். அவர் என்ன சொல்றாரு, அடே வெளியில் இருக்கிற ஆகாசத்திற்கும் உன் இருதயத்திற்குள் இருக்கிற ஆகாசத்திற்கும் வேறுபாடு கிடையாது. ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோ. அப்படிதானே? வெளியில இருக்கிற ஆகாசம் ஒரு பூதம், அதுக்குள்ள இங்க இருக்கிற ஆகாசம் என்னதுதான்? அதே ஆகாசம். இப்ப அந்த ஆகாசத்துக்குள்ள எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் இந்த ஆகாசத்துக்குள் இருக்கும் அல்லவா? எப்படி புரிஞ்சுக்கிறது? மகா ஆகாசம் என்னுடைய சரீரம், அதுதான் உபாதி, அதுதான் எதை உண்டு பண்ணுது? தகர ஆகாசம்னு ஒரு விஷயத்தையே உண்டு பண்ணுது. உண்மையில் இந்த ஆகாசம் அந்த ஆகாசத்திலிருந்து வேறுபட்டது அல்ல. ஏக்கமேவ ஒரே ஆகாசம் தான் இருக்குது, ஒரே ஆகாசம். அதை நம்ம எப்படி போன கிளாஸ்ல படிச்சிருப்போம்? கட ஆகாசம், மகா ஆகாசம், மடனா அது ரூமுக்குள்ள இருக்கிறது, அப்புறம் மகா கட மட ஆகாசம், இந்த ரூமுக்குள்ள இருக்கிற ஆகாசம், அதை விட பெருசு மகா ஆகாசம். உண்மையில ஆகாசம் ஏக்கக. அப்புறம் எப்படி மூணு பேர் கொடுக்குறோம்? கடத்துக்குள்ள இருக்கிறது கட ஆகாசம், மடத்துக்குள்ள இருக்கிறது மட ஆகாசம், இதுக்கெல்லாம் வெளியில இருக்கிறது. எப்படி பேர் மூணு வந்தது? எது? ஒரு ஆகாசத்தை யாரு மூணா பிரிப்பதை போல் பிரிப்பது? ஒரே ஆகாசத்தை யார் பிரிப்பதை போல், அதையெல்லாம் பிரிக்க முடியாது. அந்த கொம்ப வந்தா ஆகாசத்தை பிரிக்க முடியாது. அப்ப யார் பிரிப்பதை போல் பிரிச்சு காட்டுறது? உபாதி. பானைங்கிற உபாதி பெரிய ஆகாசத்தை சின்ன ஆகாசமா பிரிக்குது. ஏன்? சின்னதுங்கிறது யாருக்கு சொந்தம்? அந்த தன்மை பானைக்கு சொந்தம். அது தன்னுடைய குணத்தை எதுல ஏற்றி வைக்குது? ஆகாசத்தில் அழகா ஏத்தி விட்டுட்டு இது சின்ன பானை, சின்ன ஆகாசம். அந்த குணம் யாருடையது? சின்னதுங்கிறது பானைக்கு சொந்தமானது. அது தன்னுடைய குணத்தை எங்க ஏத்திருச்சு? ஆகாசம் ஏத்ததுனாலதான் அது என்ன ஆயிடுச்சப்பா? சின்ன ஆகாசத்தை போல் தான் சொல்லணும். ஏன்னா உண்மையில் இருக்கிறது ஒரே ஆகாசம், சின்ன ஆகாசம். அதே மாதிரி மடம், இந்த ரூம், இந்த ரூமுக்குள்ள ஒரு இது வந்து கம்பேரிட்டிவ் பார்ட். திஸ் ஆகாசம் இஸ் பிக்கர், நாட் பிக்கஸ்ட், பிக்கர். அது பிக்னு, அது ஸ்மால், இது என்னது? பிக்கர். அப்ப பிக்கர்ங்கிற அந்த ஆகாசத்துக்கு ஒரு தன்மை எப்படி வந்தது? இந்த செவுரு என்ன பண்ணுது? உபாதியாக இருந்து அதை விட இது பெருசுங்கிற தன்மை யாருக்கு சொந்தமானது? செவத்துக்கு சொந்தமானது, ரூம் வாலுக்கு சொந்தமானது. பாட்டை விட நான் பெருசு, பாட்டை விட நான் பெருசுங்கிறது யாருக்கு சொந்தமானது? இந்த சுவர்களுக்கு சொந்தமான, உபாதிக்கு சொந்தமானது. அதை விட இது பெருசுங்கிறது. அது என்ன பண்ணிருச்சு? தன்னுடைய தன்மையை உள்ள இருக்கிற ஆகாசத்து மேல ஏத்தி வச்சிருச்சு. அதனாலதான் சுவர் என்னது? ரூம், அந்த வால்ஸ் எல்லாம் என்னது? உபாதிய தன்னுடைய தன்மையை அது ஆகாசத்தில் ஏற்றி என்னன்னு காமிக்குது? பிக்கர். ஃபர்ஸ்ட் ஸ்மால், பாட்டுக்குள்ள ஸ்மால் சொன்னேன், இப்ப பிக்கர். அதுக்கு அடுத்து என்னது? பிக்கஸ்ட், மகா ஆகாசம், எங்கும் வியாபி. அதுதான் உண்மையான ஆகாசம், அதுதான் உண்மையானதோட சொரூபம். எங்கும் வியாபிக்கிறது ஒரே ஆகாசம். அத மட ஆகாசமா பண்ணினது இந்த வால், சுவர். அத கட ஆகாசமா பண்ணினது காமிக்கிறது. உண்மையா பண்ண முடியாது, காமிக்கிறது. இது மட ஆகாசமா, கட ஆகாசத்தை விட இது கொஞ்சம், மகா ஆகாசத்தை விட இது சின்னது, இதை விட இது பெருசு, மகா ஆகாசத்தை விட இது சின்னது. இப்படி எல்லாம் யாருக்கு சொந்தம்? அந்த செவுரு, அந்த ரூம் தான் கடத்தை விட பெருசு, மகா ஆகாசத்தை வெளியில இருக்கிற உலகத்தை விட அது அடுத்தது சின்னது. அப்படிங்கிறது சின்னது பெருசு எல்லாம் கம்பாரிசன்ல யாருக்குதான் வருது? உபாதிக்குதான் வருது. பானை சின்னது, செவுரு பானை விட பெருசு. அப்படிங்கறதெல்லாம் யாருக்குத்தான் இருக்குது? சின்னது பெருசெல்லாம் உபாதி. ஆனா அது என்ன பண்ணிச்சு? உபாதின்னு என்ன அர்த்தம்? தன்னுடைய குணத்தை ஏற்றி வச்சிருச்சா?
இது நம்ம நிறைய படிச்சிருப்போம், அதைத்தான் ரீகலெக்ட் பண்ண. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு முதல்ல ஆகாசங்கிற கான்செப்டே புரிஞ்சுக்கணும். ஏன் இந்திரிய அகோச்சரம், அது மனது ஒரு பக்கம் சப்ஜெக்டா இருந்து ஒரு பக்கம் ஆப்ஜெக்டா இருந்தா தான் ஆகாசமே புரியும். அது நம்ம ஆல்ரெடி புரிஞ்சுக்கிட்டோம்னு எடுத்துக்கிட்டோம்னா அடுத்து இதை வச்சு இப்ப நம்ம எங்க போறோம் தெரியுங்களா? இப்ப இந்த சரீரம்ங்கிறது என்னது? உபாதி. அவ்வளவுதான், முடிஞ்சு வச்சு. டீச்சிங் முடிஞ்சிருச்சு எனக்கு. சரீரம் என்னது? அதாவது அந்த சின்ன ஒரு ஒரு ஹிருதய தகர ஆகாசம் சொல்றான் பாத்தீங்களா, அது உண்மையில் சின்னதா என்ன? இந்த சரீரம் என்ன பண்ணி காமிக்கு? சரீரம் சின்னது கம்பேரிட்டிவ் மகா ஆகாசம் சொல்லுது. கம்பேரிட்டிவ் வேர்ல்டு, உலகத்தை பார்க்கும்போது சரீரம் என்னது? சின்னது. ஏன்னா அதெல்லாம் சொல்லுவாங்க, இந்த உலகத்துல சிருஷ்டி எல்லாம் பார்த்தா ஒரு டாட் வச்சா கூட அது நம்ம சரீரம் வராதுமாங்க. அந்த அளவு சின்னது யாரு? இந்த சரீரம். அது என்ன பண்ணி தன்னுடைய சின்னதுங்கிறத எங்க கொண்டு ஏத்தி வச்சிருச்சு? ஆகாசத்து மேல ஏத்தி வச்சு, இப்ப ஆகாசம் என்ன நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம்? தகர ஆகாசம், தகர ஆகாசம். எப்படி கட ஆகாசம் சொன்னமோ, மட ஆகாசம் சொன்னமோ, மகா ஆகாசம்னு சொன்னமோ, அது மாதிரி இப்ப என்ன வேர்டு வருது? தகர ஆகாசம். ஆனா அது எங்க இருக்குது? ஹிருதயத்துக்குள்ள. ஹிருதயம் எங்க போயிடணும்? லேப்டாப் போயிடக்கூடாது. இந்த தியானத்துக்கு உண்டான அந்த ஹிருதயம்ங்கிற அந்த இடத்துக்குள்ள இருக்கிற ஆகாசத்தை தகரமாக காமிப்பது இந்த சரீரமும், இன்னொன்னாரு இந்த ஹிருதயமும். ஹிருதயம் அங்க என்னதான்? உபாதி. இந்த சரீரம் என்னதான்? உபாதி. இந்த ரெண்டு என்ன பண்ணுது? அந்த ஆகாசத்தை சின்னதா காமிக்குதுரா. உண்மையில் உள்ள இருக்கிற ஆகாசம் இஸ் ஈக்குவல் டு ஈக்குவல் டு சொல்லக்கூடாது. உள்ள இருக்கிற ஆகாசம் தான் வெளியில் இருக்குது, வெளியில் இருக்கிற ஆகாசம் தான் உள்ள இருக்குது. அப்போ வெளியில் இருக்கிற ஆகாசத்துக்குள்ள என்னென்ன இருக்குது? ஆகாசத்துல என்ன வரிசையா சொல்லுவார் பாத்துங்க, அவர் வாடி சொல்லிட்டு வர்றார். என்னென்ன இருக்குது வெளியில இருக்கிற ஆகாசத்துக்குள்ள? சந்திரன் இருக்குதா, சூரியன் இருக்குதா? வெளியில ஆகாசத்துல என்னென்ன பாக்குறீங்க? சந்திரன், சூரியன், அக்னி, வாயு, தியாவா, சொர்க்கம், பிருத்திவி, பூமி எல்லாம் இருக்குதா? நட்சத்திரங்கள், மின்னல் இதெல்லாம் சொல்லுவாரு. இதெல்லாம் எங்க இருக்குதுங்கிற? அந்த ஆகாசத்துக்குள்ள இருக்கு இல்லையா? அப்ப அதெல்லாம் எங்க இருக்குது? உனக்குள்ள இருக்கிற ஹிருதய ஆகாசத்துக்குள்ளயும் அதேதான் இருக்கு. அப்ப என்னுள் யார் இருக்கா? பிருத்திவி. இதுதான் தியானத்துக்கு உண்டான ரெடி பண்றாங்க. வெளியில இருக்கிற ஆகாசம் தான் உள்ள இருக்குது. அப்ப வெளியில இருக்கிற ஆகாசத்துக்குள்ள என்ன இருக்கு? அதெல்லாம் உள்ள இருக்கிற ஆகாசம் இங்கே இருக்குது இல்லையா? எஸ், அதை புரிஞ்சுக்கிறத என்னுள் என்ன அர்த்தம்? இதை நம்ம டீட்டெயில் நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். இதுதான் அந்த செகண்ட் மீனிங், செகண்ட் மந்தத்தோட சார். அந்த ஆகாசம் தான் இங்க இருக்கு. அப்ப அந்த ஆகாசத்துல என்னெல்லாம் இருக்கு? அதெல்லாம் இங்க என்ன இருக்கணும்? அதான் லாஜிக்கு. அப்போ எல்லாமே எனக்குள். அப்பதான் அவர் என்ன ஆகுறாரு? ஈஸ்வரன். அப்ப அந்த இருதயத்துக்கு, அந்த இருதயமே இப்ப என்னவா நம்ம சங்கராச்சாரி ரெண்டு மீனிங் கொடுப்பாரு. சங்கராச்சாரி கொடுக்கறது அந்த இருதயத்தையும் என்னவா நீ மெடிடேஷன் பண்ணலாம்? ஈஸ்வரன். ஏன்னா அவருக்குள்ள எல்லாமே இருக்கு. ஈஸ்வரன் தான் ஆகாசமா பண்றதுல அந்த இருதய ஆகாசமே ஈஸ்வரன் போது அது அகங்கிருத உபாசனைக்கு வரும். ஆகாசத்துக்குள்ள ஈஸ்வரன் இருக்கிறாங்கிறது, ஏன்னா வெளியே இருக்கிறது உள்ள இருக்கிறது புரிஞ்சுக்கிறது ஃபர்ஸ்ட் லெவல். அதோட அகங்கிருத உபாசனை எப்ப மாறும்? அது அந்த ஆகாசமே என்னதான்? ஈஸ்வரகா அப்படிங்கிறத அகங்கிருத உபாசனா. இது நம்ம அடுத்த கிளாஸ் டீட்டெயிலா பார்க்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம்.